தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலுடன் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா. தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நின்றாள். மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். அம்மா புற்றினிலே குடிகொண்டாங்காளி உண்மை 5 தலை நாகமோ கொஞ்சி விளையாட 10 தலை நாகமோ பதிந்து விளையாட செந்தலை நாகமோ சேர்ந்து விளையாட கருந்தலை நாகமோ உருமாறி நீயாட. ஓங்காரமாய் ஓங்காரமாய் ரீங்காரமாய் வெளியே வாரும் அம்மா. ஆனந்த நடனியில் வாரும் அம்மா. எமைக்காரும் அம்மா. நாகமோ குடை விரிக்க ஆட அங்காளி ஆனந்தம் ஆட. புட்டை விட்டு வெளியேறி ஆட புட்டை விட்டு வெளியேறி ஆட. இங்கும் அங்கும் பார்த்தபடி நாகமாக ஆட அங்காளி ஆனந்தம் ஆட. வட்டமிட்டு வட்டமிட்டு ஆட வட்டமிட்டு வட்டமிட்டு ஆட. கருணனை போல் வட்டமிட்டு அங்காளி ஆட அங்காளி ஆனந்தம் ஆட. கற்பக கணபதியே கற்பக கணபதியே உந்தன்
பொற்பதம் நவநிதியே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே தத்துவநாயக சக்தி விநாயக தத்துவநாயக சக்தி விநாயக சித்தியும் புத்தியும் சேர்ந்ததோர் அற்புதமே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே கற்பக கணபதியே முக்கணி உண்டிடும் முன்னவனே எங்கள் முத்தமிழ் கேட்டிடும் முக்கணனே முக்கணி உண்டிடும் முன்னவனே எங்கள் முத்தமிழ் கேட்டிடும் முக்கணனே ஒரு தந்தம் உடையோனே கவிச்சந்தம் தருவோனே ஒரு தந்தம் உடையோனே கவிச்சந்தம் தருவோனே வேழமுகம் கொண்ட பெரியோனே தவயோகியரும் காண அறியோனே வேழமுகம் கொண்ட பெரியோனே தவயோகியரும் காண அறியோனே எளியவர் இதயத்தில் குடிபுகும் இனியோனே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே கற்பக கணபதியே ஓமெனும் ஒலியென நிறைந்தவனே சிவபார்வதி மடியினில் வளர்ந்தவனே ஓமெனும் ஒலியென நிறைந்தவனே சிவபார்வதி மடியினில் வளர்ந்தவனே பாரதம் படைத்தோனே மோதகம் சுவைப்போனே பாரதம் படைத்தோனே மோதகம் சுவைப்போனே ஞாலம் முழுதாளும் மூத்தோனே பெரும் ஞானம் தன்னை காத்து காப்போனே ஞாலம் முழுதாளும் மூத்தோனே பெரும் ஞானம் தன்னை காத்து காப்போனே முருகனின் காதலுக்கு முத்திரை பதித்தோனே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே தத்துவநாயக சக்தி விநாயக தத்துவநாயக சக்தி விநாயக சித்தியும் புத்தியும் சேர்ந்ததொரு அற்புதமே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே கற்பக கணபதியே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே गणेशाय नमः ओम श्री गणेशाय नमः गणेशाय नमः ओम गणेशाय नमः கற்பக வடிவே கருணை உருவே எங்கள் கணநாதா அற்புதம் செய்யும் பிள்ளையார் பட்டி வாழும் கணநாதா गणेशाय नमः ओम गणेशाय नमः वरम कोடி அருளும் உந்தன் திருத்தாள்கள் போற்றி வெற்றியை அருளும் வேழமுகத்தாய் கற்பக கணநாதா வேதநாயகா வினைகள் தீர்ப்பாய் வாரண கணநாதா गणेशाय नमः ओम गणेशाय नमः நிலை தந்து காக்கும் உந்தன் மலர்த்தாள்கள்
தீர்க்கும் பகையை அழிப்பாய் கற்பக கணநாதா, சுந்தர முகமாய் காட்சி கொடுப்பாய் மந்திர கணநாதா. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः. கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. விக்னேஷாய நமः ஓம் ஹேரம்பாய நமः. ஐந்து கரத்துடன் அகிலம் காக்கும் வேழமுகத்தவனே, ஆவணி மாதம் ஜனனம் எடுத்த விக்ன விநாயகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. துயர் நீக்கும் தயவே உந்தன் பதம் போற்றி போற்றி. ஆறு முகத்தவன் சோதரநாதா மூஷிக வாகனனே, ஆறுதலை தரும் வாரண முகமே சக்தியின் பாலகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. இடர் போக்கும் இறைவா உந்தன் இணைத்தாள்கள் போற்றி. ஏழு பிறவியின் வினைகள் தீர்க்கும் பூதகணாதிபனே, எல்லா செல்வமும் முந்தி அளிக்கும் சித்தி விநாயகனே. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः. கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. பிரமோதாய நமः ஓம் மேகநாதாய நமः. கிருதயுகத்து கஸ்யபன் மகனே கற்பக கணநாதா, சிம்ம வாகனம் கொண்டு உலவிய சுந்தர கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. கதிர் தோற்றம் காட்டும் உந்தன் எழில் வதனம் போற்றி. எட்டு கரத்துடன் கோலம் காட்டும் கற்பக கணநாதா, ஏகதந்தனே கிருதயுகநாதா வாரண கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. மதிசூடி நிற்கும் உந்தன் கேச கோலம் போற்றி. அருகம் புல்லில் மாலை கொள்ளும் கற்பக கணநாதா, அவனின் எங்கும் கோலம் காட்டும் மந்திர கணநாதா. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः. கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. கஜேந்திராய நமः ஓம் வக்ரதுண்டாய நமः. திரேதாயுகத்து தெய்வ கோலமே வேழமுகத்தவனே, சிவனின் மகனாய் தோற்றம் கொண்ட விக்ன விநாயகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. மயூரேசநாதா உந்தன் மலர் கண்கள் போற்றி. கைகள் ஆறில் அருளை அருளும் மூஷிக வாகனனே, நெய்யில் சந்திர வண்ணம் காட்டும் சக்தியின் பாலகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. குகன் ஏற்கும் மயிலை கொண்டாய் திருக்கைகள் போற்றி. துவாபர யுகத்து மூஷிக வாகன பூதகணாதிபனே, சுடரும் செம்மை மேனி பூசிய சித்தி விநாயகனே. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः. கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. பிங்களாய நமः ஓம் ஸ்வேதாய நமः. கலியை தீர்க்கும் கணாதிநாதா கற்பக கணநாதா, காலகாலமாய் காக்கும் கடவுளே சுந்தர கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. வினை விசிறி ஓட்டும் உந்தன் திருச்செவிகள் போற்றி. புகையின் நிறமாய் புவியில் நிலவும் கற்பக கணநாதா,
புனிதம் அருளும் கலியுகநாதா வாரண கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः வளம் யாவும் அருளும் உந்தன் வக்ரதுண்டம் போற்றி. தத்துவ ரூபம் நித்தமும் காட்டும் கற்பக கணநாதா தரணியின் முதலே தன்னிகரில்லா மந்திர கணநாதா. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः வரேண்யாய நமः ஓம் வாமதேவாய நமः. மிருகத் தோற்றம் முகமே காட்டும் வேழமுகத்தவனே மேகவர்ணமாய் ஜகமே நிறையும் விக்ன விநாயகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः யமபயத்தை நீக்கும் உந்தன் பாசம் நாளும் போற்றி. மனிதத் தோற்றம் மேனியில் கொள்ளும் மூஷிக வாகனனே மானுடம் வளர்க்க பூமியில் வாழும் சக்தியின் பாலகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः பகை விரட்டி அருளும் உந்தன் அங்குசங்கள் போற்றி. பூதகணத்தின் கால்கள் கொண்ட பூதகணாதிபனே புண்ணியம் நிறையச் செய்யும் புனிதா சித்தி விநாயகனே. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः வல்லபாய நமः ஓம் சித்திதாய நமः. ஒற்றை கொம்பனாயானின் உருவம் காட்டும் கணநாதா உயரும் நிலையை என்றும் அருளும் சுந்தர கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः பதம் நாடி வந்தோம் உந்தன் அருள் தோற்றம் போற்றி. உடைந்த கொம்பால் பெண்ணின் உருவம் காட்டும் கணநாதா உடலில் ஓமெனும் உருவம் காட்டும் வாரண கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः கரம் கொண்ட ஒற்றை தந்தம் போற்றி போற்றி போற்றி. நான்கு கரத்தால் தேவர் நிலையை தந்திடும் கணநாதா நான்கு முகத்தவன் போற்றிட வந்த மந்திர கணநாதா. கஜமுகாய நமः ஓம் கஜமுகாய நமः கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः விகடாய நமः ஓம் பாலச்சந்திராய நமः. அண்டமனைத்தையும் தொந்தியில் வைத்த வேடமுகத்தவனே அகிலம் நினைத்திடுமானை முகமே விக்ன விநாயகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः நுதல் கொண்ட நீரில் ஒளிரும் ஞான வேடம் போற்றி. பானை வயிற்று பிள்ளை என்னும் மூஷிக வாகனனே வானை அளந்து மண்ணை அளந்த சக்தியின் பாலகனே. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः புகழ் பாட வைக்கும் புகழே விக்னராஜ போற்றி. வாமனமாகி வளரும் வடிவே பூதகணாதிபனே வள்ளல் என்றே வையகம் போற்றும் சித்தி விநாயகனே. கணேசாய நமः ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः காரியம் யாவிலும் வெற்றி அளிக்கும் கற்பக கணநாதா கலைகளின் வடிவாய் காசினி விளங்கும் சுந்தர கணநாதா. கணேசாய நமः ஓம் கணேசாய நமः கணேசாய நமः ஓம் கணேசாய நமः. பேசிட வைப்பாய் உன் புகழ் என்றும் கற்பக கணநாதா ஆசி அளிப்பாய் அனைத்தும் தருவாய் மன் பொம்மை பொம்மை தான் தையத்தை
இதாக வந்துச்சு. இது வருஷங்கள்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இனிமையான பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. இதை தாண்டி இந்த தடவை நம்ம சிவ சதீஷ் பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு இளைஞர், பொள்ளாச்சியில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில தமிழ் துறையில பணியாற்றிட்டு இருக்காரு. சுகி சிவத்தினுடைய பட்டிமன்ற பேச்சுல கூட நீங்க அவரை பார்க்கலாம். சுகி சிவம் பட்டிமன்றம் நடத்தினார்னா அந்த பட்டிமன்றத்துல பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர் சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்காக வந்திருக்காரு. அவர் பல இந்த இளம் வயசுலயே 3000 பாடல்களை, தமிழ் பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்காரு. அது ஒரு பேராசிரியரானார். பேராசிரியர் சிவ சதீஷ் இங்க பேச வந்திருக்காருன்னு நாங்கெல்லாம் அவரை வந்து வாழ்த்துறதுக்கும் பாராட்டுறதுக்கும் இங்க நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில நாங்கெல்லாம் தொடர்ந்து இந்த இன்னும் சிறப்பா நடத்துறதுக்கும் உங்களுடைய ஆதரவு. அவங்க வந்து அவங்கதான் அதுக்கு தகுந்தபடி என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், எப்படி அந்த நிகழ்வை நல்லா நடத்திட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ற டீம்ல இருக்கவங்க தான் சுஜாதாவும். ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு பூரா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் நடத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனால இப்ப பாட்டு பாடினாங்க, உண்மையிலே உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அருமையா அந்த மொம்மத்தானது தொடங்கி தெலுங்கு பாட்டு பாடுறாங்க, தமிழ் பாட்டுனா உண்மையிலே நீங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க தமிழ் மீது அன்பாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு தாய்மொழி தெலுங்கு, ஆனா தெலுங்குக்கு தாய்மொழியே தெரியுமா? தமிழ். நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்துல ஒரு 4-5 வரி இருப்பது போல் கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதிரத்து உதிர்த்தெழுந்து ஒன்றுபலாயினும் ஆரியம்பூர் உலக விளக்களின் ஒளிந்த சதையாவும் சீரழமை திறம்பி என்று செயல்மறந்து வாழ்த்துவதுமே. இந்த உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய ஒரு சேவை. சரி, இப்ப இந்த நவராத்திரியில சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இப்ப ராத்திரியில 2 ராத்திரி ஏதாவது சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது, பட்டினி தான். ஆண்களுக்கு எப்பவும் அப்படித்தான், சாப்பாட்டு விஷயம் வயிறு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பசி கூட பார்க்காமல் நுழைக்கக்கூடியவர்கள் அவர்கள். கருப்பை பக்கத்திலே இறைப்பை இருக்கிற காரணத்தால் இறைப்பையும் பார்ப்பா. நீங்க வீட்டுல சூடு உணவுல வந்து சூடு அதிகமா இருந்தாதான் வீட்டுக்காரர் சாப்பிடுவார், சுவையா இருந்தா தம்பி சாப்பிடுவார், பொரியல் 2 வச்சிருந்தா அக்கா சாப்பிடுவாங்க. ரொம்ப போக மிச்சம் இருந்தால்தான் ஒரு பெண் தாய் சாப்பிடுவாள். இதுதான் தாய்க்குரிய ஒரு பெரிய பெருமை. அதனால அம்பாள் வந்து தாயினுடைய ஸ்வரூபம். அதன் காரணமாக இன்னொரு கொடுப்பது என்னைக்கும் சிறப்பா இருப்பாங்க. அதனால உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆண்டாள் நாச்சியார் இருந்து நான் தொடங்குறேன். இன்றைக்கு இங்க பாடும்போது இவங்க சைவ சமய பாட்டையும் பாடினாங்க. வயத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, நம்முடைய தென்னாட்டு கோபுர கட்டிடக்கலையினுடைய வடிவம். அந்த கோபுரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு சிலையும் கூட இருக்காது. அது ஒரு சிறப்பு. இப்ப சைவ வைணவம் பத்தி சொல்ற, சைவத்தையும் வைணவத்தை பத்தியும் எப்பயுமே நம்முடைய சமயம், நம்முடைய இந்து மதம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒன்றுன்னு சொல்லி அரவணைச்சு போகணும். அப்பதான் நல்லா இருக்கும். நாங்க வேற நீங்க வேறன்னு பிரிச்சுக்கிட்டே போக கூடாது. அதுக்காக நம்ம சிந்திக்கணும். நான் சின்ன பையனா இருந்தாலும் கூட அது இப்ப இருந்தே என்னுடைய மனசுக்குள்ள நான் விதிச்சுக்கிறேன். நம்ம சமயம் இப்படி எல்லாம் வரணும், இப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்குமே என்னுடைய வகுப்புல மாணவர்கள் பாடம் படிக்க அதிகமா வர்றதில்லை, ஏன்னா நானே போறதில்லை. வந்தாங்கன்னா நம்முடைய சமயத்தை சார்ந்த குழந்தைகளா இருந்தா நான் நெத்தியில விபூதியோ குங்குமோ வச்சிருக்கீங்களா நான் கேட்பேன். ஒரு இஸ்லாமிய சமயத்துல அவங்க தொப்பி அணிந்து கொள்கிறார்கள், அதை மரியாதையாக மதிக்கிறார்கள். கிறிஸ்துவ சமயத்துல சிலுவை போடுறாங்க, அதை மதிக்கிறார்கள். நம்முடைய சமயத்துல நெத்தியில விபூதி பூசிட்டு போன வச்சுங்களேன், உடனே கிண்டல் அடிப்பாங்க. அதை அடிக்க கூடாது. நான் வகுப்புல சொல்லி கொடுப்பேன். நான் கிளாஸுக்கு போகும்போது நான் நெத்தி தமிழ் அதிகாரி இல்லையா, நெத்தி நிறைய விபூதி சந்தனம் குங்குமத்தோட தான் போவேன். ஏன் என்று கேட்டால் இந்த தமிழுக்காக கடவுளே இறங்கி வந்து தமிழ் பாழிய மொழி நம்முடைய தெய்வ தமிழ் மொழி. அதனால அப்படி சொல்றேன். சரி, ஆண்டாளுக்கு வந்துடுறேன். ஆண்டாள் நாச்சியார் வந்து சைவ வைணவத்திற்கு 2க்கும் ஒற்றுமையான கடவுள்.